அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு மதுரை வாகை குளத்துல வடக்கு பார்த்த பிளாட்ல வடக்கு பார்த்த தலைவாசலுடைய அமைஞ்சிருக்கு. இது அந்த வீட்டோட தெருக்கள்லாம் பார்க்குறோம். இப்போ முன்பக்கம் ஒரு டூ வீலர் நிறுத்துற அளவுக்கு, குறைஞ்சது ஒரு 2 டூ வீலர் நிறுத்துற அளவுக்கு சின்னதாக ஒரு பார்க்கிங் இருக்கு. முன்பக்கம் முகப்புல செவர் முழுவதும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க. 2 கேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டு என்ட்ரன்ஸ் கேட் ஒன்று, அடுத்து தலைவாசலுக்கு ஒரு கேட்டு. தலைவாசல் தேக்கு கதவு தான். இந்த வீட்டோட உள்நுழைவு அலங்காரத்தை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஹாலில் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த செவர்லாம் ஒரு வித்தியாசமா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. செவர்லயே பாருங்க டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த செவர்லயே உட்டூருக்கு பார்த்து டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. நல்ல லைட்டிங் டெக்கரேஷனோட பால் சீலிங் அழகா இருக்கு. இந்த ஹாலில் பூஜா ரூமே தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஹாலில் கிழக்கு பார்த்த திசையை நோக்கி அவங்க ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லையும் ஒரு ஷோகேஸ் கப்போர்டு ஒன்று அடிச்சிருக்காங்க. டிவி யூனிட். இப்போ இந்த வீட்டோட முதல் பெட்ரூம் உள்ள போகிறோம். அதுலேயும் கப்போர்டு வார்ட்ரோப்பு பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. இந்த வீட்டோட முதல் பெட்ரூம் பார்க்குறோம். அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே ஜன்னல் வசதியும் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வசதி. இதில் செவரில் நல்லா கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் பார்க்குறோம். இது வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க. மேலே பாத்ரூமில் ஜன்னல் இருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்பி வந்துட்டு இப்போ நம்ம அடுத்த பெட்ரூமை நோக்கி போகிறோம். இந்த வீட்டோட அடுத்த பெட்ரூம் பார்க்குறோம். இதுவும் ஓரளவுக்கு போதுமான பெட்ரூமாக தான் இருக்குது. இதில் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் ஜன்னல் வசதி இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமில் உள்ள டாய்லெட் பார்க்குறோம். இது இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. சுவர் முழுதும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. மேலே வெண்டிலேஷனுக்கு ஜன்னலும் இருக்குது இந்த டாய்லெட்டில். இப்போ திருப்பி நம்ம வீட்டோட ஹால் பகுதிக்கு வர்றோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன் தான் பார்க்குறோம். வெளிப்புறத்தில் ஓடிஎஸ் வசதி இருக்கு. இது மேடை கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க. சுவர் முழுத டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கப்போர்டெல்லாம் மேலே லாப்டில் கப்போர்டு வசதி இருக்கு அடிச்சிருக்காங்க பாருங்க. இது கிச்சன் திங்ஸ் வச்சுக்கிறதுக்குன்னே ஒரு வார்ட்ரோப் செட்டப்பு. மேலே புகையை வெளியேற்றுறதுக்கு ஃபேன் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்த வீட்டோட ஓடிஎஸ் ஏரியாவுக்கு வர்றோம். இங்கே நம்ம இந்த வாஷிங் மிஷின் பயன்பாடாக இங்கே வச்சு பண்ணிக்கலாம். மேலே வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்காகவும் ஓடிஎஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இது மாடுலர் கிச்சன் செட்டப்போட இருக்க 2 பெட்ரூம் வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் இடத்துல 780 சதுரடியில் வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மாடி பகுதிக்கு தான் நம்ம போகிறோம். அழகான வடக்கு பார்த்த திசையில் உள்ள வீடு. வடக்கு பார்த்த திசை, வடக்கு பார்த்த தலைவாசல், 2.5 சென்ட் இடம். வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு இருக்கு, லேஅவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, பில்டிங் அப்ரூவலும் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு விலை
42 லட்சம் சொல்கிறாங்க. வாங்க விலை குறைச்சி பேசிக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.